மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலைமேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயைத் திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவர் அவர் சீசர்களுக்கு உபதேசி சொன்னார். சொன்னார், ஆவியில் நம்ம ஆவியில் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான். ஆண்டவரையே சொன்னார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவர் எளிமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் ஆக்குவார். அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், போதுமானவர் இருக்கிறார். அவர் என்றும் தகப்பன் நம்மளுக்கு ஒருவர் மட்டும்தான், அவர் ஒருவர் மட்டும்தான். அவர் நல்லவர். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் துயரப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நிமிஷம், ஏசப்பா இந்த காரியம் இப்படி இருக்குது, ஏசப்பா நீ எடுத்து செய்யண்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனால் அந்த காரியம் வெற்றி பெற செய்கிறவர் அவர் ஒருவர் மட்டும். நம்மளுக்கு வெற்றியோடு துணையோடு நிற்பவர். அவர் நல்லவர். நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன துன்பத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணீரை காண்கிறவர் அவர் தான். அவருடைய கிருபை இருந்தால் போதும், இந்த உலகத்தை நம்ம ஜெயித்து விடலாம். நீங்கள் இந்த வேலையில் கூட துயரத்தில் இருந்தாலும், என் மனவேதனை இருந்தாலும் ஆண்டவரை சோத்திரன்னு சொல்லுங்கள். அந்த சோத்துறதுக்கு அவ்வளோ அர்த்தம் உண்டு, அவ்வளோ ஆயிரம் நம்மளுக்கு பலன் உண்டு, நன்மை உண்டு, கிருபை உண்டு. அவர் எல்லாமே நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவர் எங்கள் வாழ்க்கையில் கூட மாற்றினார். இன்றைக்கு ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்தது. எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு நான் தான் கிளம்புவேன். ஆனால் என் கணவர் வரவே மாட்டார். ஒரு நாள் என் கணவர் எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் என் கணவர் 2 நாள் தொடர்ந்து வந்தார், என் கூட வந்தார். இன்றைக்கி நான் வரலன்னு சொன்னேன். ஆனால் என் கணவர் நீ வரலன்னா போ, நான் போகிறேன் என்று சொன்னார். அதாவது நான் இவர் நினச்சே பார்க்கல. எனக்கு இன்றைக்கி ஒரு அதிசயம் ஆண்டவர் செய்தார். அவர் எப்பயுமே வரமாட்டார். இந்த வருஷத்தில் அவராக நான் போகிறேன் சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளோ அதிசயங்க எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் செஞ்சது போல் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்வார். ஒரு நன்மை செய்வார். எல்லா வாழ்க்கையிலையும் கடவுள் நம்மளுக்கு துயர கொடுத்திருந்தாலும் அதோட நன்மை ரெட்டிப்பாக கொடுப்பார். ரெட்டிப்பாக நன்மையை நம்மளுக்கு கூட கொடுப்பார். என் கணவர் இன்றைக்கி சர்ச்சுக்கு அவராக போயிட்டு வசனத்தை இந்த வசனத்தை படி, இன்றைக்கி நல்ல வசனம், நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் போனது நல்லதாக போச்சு, நல்லா இருந்தது வசனம் என்று அவர் வாயால் சொன்னார். அவர் எப்பயுமே அவர் சொல்லவே மாட்டார். ஆனால் என் கணவர் இன்றைக்கி சொன்னார், நல்ல வசனம் கொடுத்தாங்க அப்படின்னு அவராக தனியாக போயிருக்கிறார். இதுவரையும் அவர் தனியாக போனதில்லை. இந்த 15 வருஷத்தில் அவர் தனியாகவே போனதில்லை. ஆனால் இந்த வருஷத்தில் அவர் தனியாக போயிட்டு வந்திருக்கார். அது ஆண்டவரோட கிருபை தான். ஆண்டவர் நம்ம விசுவாசமாக இருந்தால் நம்ம எதை வேணாலும் நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் எப்படி மாற்றிருக்கார். என் கணவர் இன்றைக்கி மாற்றிருக்கிறார். என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்தால் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுவீங்க. அதற்காக நான் இதை சொல்கிறேன், இந்த வசனத்தை. அல்லேலூயா, ஆமென்.